ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு பீட்டா அகாடமி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஜாவாஸ்கிரிப்ட் லூப்ஸ் பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் லூப்ஸ்ல while லூப் do while லூப் பத்தி பார்த்திருப்போம். அதோட கண்டினியூவா ஜாவாஸ்கிரிப்ட் லூப்ஸ்ல இருக்க பேலன்ஸ் டைப்பான ஃபார் லூப், நெஸ்டட் லூப் பத்தி பார்க்கலாம். அண்ட் கண்டிஷன் பிஃபோரா நம்ம லூப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், அதையும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார் லூப் பத்தி பார்க்கலாம். ஃபார் லூப்லயும் இதே கான்செப்ட் தான், ஒயில்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் லூப்லயே நம்ம என்ன பண்ணுவோம்னா வேல்யூ இனிஷியல் பண்ணுவோம், கண்டிஷன் கொடுப்போம், நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஒயில்ல எல்லாம் தனித்தனியா பண்ணுவோம், இங்க ஒரு குரூப்பா பண்ணுவோம். இதுதான் ஒயிலுக்கும் ஃபார் லூப்புக்கான டிஃபரன்ஸ். ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ, நெக்ஸ்ட் கண்டிஷன், நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இங்க எந்த செட் ஆஃப் கோட நம்ம லூப் பண்ண போறோமோ அந்த கோட். இதுதான் ஃபார் லூப்கான சின்டாக்ஸ். இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் let I is equal to 0, I less than 10, I plus plus. இங்க நான் ஐயோட வேல்யூ மட்டும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணி காட்டுறேன். console.logல நான் ஐயோட வேல்யூ கொடுக்குறேன். இப்போ எனக்கு 0 to 9 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. இந்த ஃபார் லூப்ல நம்ம ஆட் ஈவன் நம்பரை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். if I model 2 is equal to 0. இப்போ நான் 2 மாடல் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு 0, அப்போ அது எனக்கு ஈவன் நம்பர் இல்லையா. 4 மாடல் கண்டுபிடிச்சேன்னா அது 0, அது எனக்கு ஈவன் நம்பர். இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ல எனக்கு எந்த நம்பர் ட்ரூவா இருக்கும் அதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ நான் ஐயோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு ஈவன்ஸ் நம்பர் எல்லாம் கிடைக்கும். அடுத்து நீங்க ஆட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா நீங்க நாட் கேட் யூஸ் பண்ணலாம். நமக்கு பூலியனோட ஆப்போசிட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி நீங்க ஆட் நம்பர், ஈவன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லூப் பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்டட் அப்படிங்கிறது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கண்டிஷன்லயே பார்த்திருப்போம் நெக்ஸ்டட் கண்டிஷன் அப்படின்னு. ஒரு இஃப் கண்டிஷன் அதுக்குள்ள இன்னொரு கண்டிஷன். ஸோ அதே கான்செப்ட் தான், ஒரு லூப் அதுக்குள்ள இன்னொரு லூப், அதுதான் நெக்ஸ்டட் லூப். நெக்ஸ்டட் லூப்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஒரு மெயின் ஃபார் லூப் அதுக்குள்ள இன்னொரு நெக்ஸ்டட் லூப். மெயின் ஃபார் லூப்ல நான் ஒரே ஒரு ஐட்ரேஷன் நடக்கிறதுக்காக i equal to 1, i less than equal to 1, அப்போ நமக்கு ஒரே ஒரு லூப் தான் நடக்கும். அதுக்குள்ள இன்னொரு லூப்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த ஒரு லூப் நடந்து நமக்கு இன்னொரு லூப் நடக்கும்போது j is equal to 1, j less than equal to 5 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பனா இந்த ஒரு லூப் நடக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா இந்த j அப்படிங்கிற நம்ம கொடுத்திருக்க இன்னொரு நெக்ஸ்ட் லூப் ஆனது நமக்கு 5 டைம்ஸ் வந்து லூப் ஆகும். நீங்க அவுட்புட்ல பாத்தீங்கன்னா தெரியும், i வந்து 1 இருக்கும்போது அது உள்ள இருக்கிற j நமக்கு ஐட்ரேட் எத்தனை வாட்டி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றேன். அப்ப எனக்கு ஐ வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது ஜே வந்து எனக்கு ஒரு 5 டைம்ஸ் வந்து லூப் ஆயிடும். ஜே 1 2 3 4 5. அடுத்த ஐட்ரேஷன் நமக்கு ஐ வந்து 2வா மாறும்போது அகைன் வந்து ஜே வந்து என்னன்னா மறுபடியும் 5 டைம்ஸ் வந்து லூப் ஆகும். இதுதான் நெக்ஸ்டட் லூப். ஒரு சிம்பிள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிரேக் அண்ட் கண்டினியூ எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இங்க 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன், ஆனா எனக்கு லூப் வந்து 5 வந்ததும் ஸ்டாப் ஆயிடும். அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன்ல ஐ ஈக்குவல் 5ன்னு வரும்போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அப்படி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அது கன்சோல்ல பிரிண்ட் பண்ணிடு அப்படிங்கறத இங்க சொல்லிடுறேன். இப்ப இந்த ஐ கொடுக்கும்போது எந்த எந்த ஐட்ரேஷன் நடக்குதோ அந்த ஐட்ரேஷனோட நம்பரை இங்க பிரிண்ட் பண்ணி விட்டுரும். 0ன்றதா 0, 1ன்றதா 1. ஆனா 5 வரும்போது என்ன பண்ணணும், லூப்பை டோட்டலா எக்ஸிட் பண்ணி விட்டுரும். பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு 4 வரைக்கும் நடக்குது. 5 வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா லூப் வந்து எக்ஸிட் ஆயிடுது. நான் இந்த இஃப் கண்டிஷனை நான் வந்து கமெண்ட் பண்றேன். இப்போ நான் லூப் பண்ணா எனக்கு 0 to 10 வரைக்கும் எனக்கு லூப் ஆகுது. இந்த மாதிரி சினாரியோல நம்ம பிரேக் வந்து யூஸ் பண்ணுவோம். அகைன் வந்து பிரேக் அன்கமெண்ட் பண்ணிட்டு சேவ் பண்றேன். எனக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நமக்கு 5 வரும்போது லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடுது. ஆனா நம்ம கண்டிஷன் 10 கொடுத்துருக்கோம். கண்டிஷன் பிஃபோராவே நம்ம லூப்பை விட்டு எக்ஸிட் பண்றதுக்கு இந்த பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ அப்படின்னா என்ன? ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இங்க கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப கன்டின்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இந்த 5 அந்த ஐட்ரேஷன மட்டும் இக்னோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 6க்கு வந்து மூவ் ஆயிடும். அந்த சினாரியோல நமக்கு எந்த ஐட்ரேஷன் வேண்டாமோ அந்த ஐட்ரேஷன இக்னோர் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், லூப் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, பிரேக் யூஸ் பண்ணும்போது நமக்கு 5க்கு அப்புறம் எந்த ஒரு ஐட்ரேஷன் நடக்கல. லூப் விட்டு எக்ஸிட் ஆயிடுச்சு. பட் நம்ம கன்டின்யூ யூஸ் பண்ணும்போது 5, 5 அப்படின்னு வரும்போது அந்த 5யோட ஐட்ரேஷன டோட்டலா இக்னோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 6த் ஐட்ரேஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா 4க்கு அப்புறம் 6 இருக்கு. ஸோ இதுதான் பிரேக் அண்ட் கண்டினியூ கான்செப்ட். நெக்ஸ்ட் டாபிக்ல ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம். தேங்க் யூ.